இப்போ உங்க பேர் விஜயராஜன் இருக்கு. நீங்க வந்து ஒரிஜினல் பேரா இல்ல விஜயகாந்த் சத்யராஜ்ல இருந்து பிரிச்சு எடுத்து அது வந்து இளையமான் மாதிரி? என் பேர் கிருஷ்ணராஜ் தான். நான் விஜயகாந்த் சார் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கிறவன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட அன்பர்கள்லாம் சேர்ந்து ஆல்ரெடி விஜய் கிருஷ்ணராஜ்னு ஒரு ஆள் எங்கள் ஊரில் வந்திருந்தார். அதனால் அவரோட இது வச்சு பார்த்தா விஜயகாந்த் சார் மேலே வச்ச ஒரு அபிமானத்தெல்லாம் நான் விஜயராஜன் மாற்றினேன். விஜயகாந்த் சார்ட்டையும் நான் சண்டை போட்டு தான் எடுத்தேன். விஜயகாந்த் சார்கிட்ட இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் சார் இன்டர்வியூ யாருக்குமே எங்கேயுமே கொடுக்க மாட்டார். சண்டை போட்டு விஜயகாந்த் சாருக்குலாம் பாடிருக்காருங்க. என்ன எப்படி சார் சண்டை போட்டு? அவர் ஷூட்டிங்கில் தானே நான் ஃபஸ்ட்டு வர சொல்லிட்டாரு. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தவசி படம் ஷூட்டிங்கில் இருந்தார். நான் ஐயா கூட்டிகிட்டு போயிட்டேன். வந்துடுறேன், முதல்ல வீட்டுக்கு வரேன்னா இருங்க வா, அவனுக்கு தெரியும் நமக்கு அவர் இருந்து பிஸியில். சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இல்லை நான் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே விஜய் டிவி 4-5 டிவி விஜயகாந்த் சார்கிட்ட இன்டர்வியூக்கு வந்திருக்குது. இப்போ நான் போகும்போது அவருக்கு தர்ம சங்கடம் விஜயகாந்த் சாருக்கு. இது ஏடா இவர் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சார் நீங்கள் போய்ட்டு அப்புறம் வந்துருங்க, நான் தான் அப்போ நடிகர் சங்கத்தை யாருக்கு டிவிக்கே பேட்டி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னாரு. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நல்லா நான் சொன்னேன், சார் அப்படிலாம் என்கிட்ட நீங்கள் பேசுகிற அளவு வச்சுக்காதீங்க அப்படின்னா. இப்போ என்ன சொல்லிட்டுன்னு இப்படி கோச்சிக்கு, நான் வீட்டில் பேசி தரேன் அப்படின்னாரு. பின்னாடி ஒரு ஆள் வெங்கடேஷ் இருந்தார், அவர் சொன்னார் எடுத்துருங்க அப்படின்னாரு. எடுத்துருங்கன்னா நான் பிடிவாத மாதிரி அவங்களாம் போயிட்டாங்க. என்ன சார் நான் விட்டு கேட்டு தான் சார் வந்தேன். ஐயா காரில் உள்ளே உட்காந்துருக்காரு, கேமராவோட வந்திருக்கேன். என்ன எல்லாரும் மாதிரி பேசுகிறவள என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னா. என்ன நீங்கள் அப்படி சொல்லுங்க, என் பேர் கிருஷ்ணராஜுங்கிறத விஜயராஜன் நான் மாற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு நூலில் இருந்த பட்டன்னு ஒரு படம் வரல, அது வரணுங்கிறக்க எங்கள் ஊரில் விநாயகர் கோயில் வந்து சாமி விட்டோன்னு அந்த மாதிரி ரசிங்க. நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் கட்சியில் இருக்கிற ஆள் மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் மனைவி, உங்கள் பையன்லாம் இப்போ வந்தவங்க. விஜயராஜ் ஆரம்பத்தில் நேசித்து வந்தவன், புரியுதுங்களா? தேமுதிகலாம் அப்போ இல்லை. சாட்சி படம் வரும்போது பிரேமலதா அவர்கள் இல்லை, யாருமே இல்லை. தேமுதிக யாருமே கிடையாது, விஜயராஜ் இருந்தான். நாங்கள் எங்கள் ஊரில் ஜெயான்னு ஒரு டென்ட் தேட்டருங்க, அதில் போய் படம் பார்க்க போவோம். அங்கே கரண்ட் போயிடும் சங்ககிரியில். அந்த கரண்ட் போதுன்னா அப்படியே அழுக சேர்ந்துடும் நமக்கு. அப்படி ஐயோ பார்க்க முடியாது. ஒரு சிகரெட் அட்டையில் ஃபஸ்ட் ஓவனா எங்கள் அப்பா விட மாட்டார், ஒரே முள்ளு காடு. அதனால் அங்கே போகிற வழியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகத்தை வேண்டது, கரண்ட் போகக்கூடாது, நான் உனக்கு சூடம் பற்ற வைக்கிறேன், தேங்காய் பற்ற வைக்கிறேன், விஜயகாந்த் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டுவேன். அப்படி நாங்கள் இருந்தால், அதனால் என்கிட்ட நீங்கள் அந்த மாதிரிலாம் பேச வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அது பார்த்ததுக்கப்புறம் இப்போ எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க எனக்கு தெரில. நீங்கள் டிஎம் சௌந்தரராஜன் சார் வாழ்க்கைன்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன சார், நீங்கள் எங்கள் காட் ஃபாதர் மாதிரி நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுட்டு இருக்கோம். நான் சொல்லி தானே கூட்டம் வந்தேன், சொல்லி இல்லைன்னா கூட்டம் வரக்கூடாது சார். அப்புறம் போய்ட்டு இன்டர்வியூ எடுத்து மட்டும் கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சாரு. நான் ஏதாவது தப்பாக பேசினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பேச்சு கொடுத்தேன், நன்றி சார்.